இன்னைக்கு நம்ம மசாலா தோசை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாங்க. தோல் சீவியாச்சுங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அப்படியே 4 3 கட் பண்ணிக்கிறேனுங்க. இதையை கட் பண்ணி அப்படியே நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பெரிய வெங்காயம் நான் மீடியம் சைஸில் 2 எடுத்துருக்கிறேனுங்க. அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். மசால் ரெடி பண்ண ஒரு பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா நல்லா வணங்கணும். கொஞ்சம் ஒயிட் கலர் ஆகணும். பச்சை மிளகா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நான் உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்திருக்கிறேனுங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் பொடி உப்பு இது கூட சேர்த்திக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினோன்னே நமக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கிறேனுங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேனுங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேனுங்க, சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, மசால் ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே தோசை ஊற்றிக்குங்க. இல்லைன்னா நம்ம மசால் தடவறக்குள்ளேயே தோசை கருகிடும். நம்ம நார்மலாக தோசைக்கு விடுறத விட ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. இப்போ மசாலா வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், மசால் தோசை ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.